உம்முடைய அழகான கண்கள் என்னைக் கண்டதாலே. இந்த வார்த்தைகள் மனதின் ஆழத்தைத் தொடுகின்றன. இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நாள் தனிமையில் தள்ளப்பட்டு தங்கள் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும் நேரம் வரும். அந்த தருணங்களில் நம்மை யாரும் உணரவில்லை என்ற ஏக்கம் ஏற்படும். ஆனால் அந்த நேரத்தில்தான் இயேசு கிறிஸ்துவின் புனித பார்வை நம்மை தேடி வருகிறது. அவருடைய கண்கள் நம்மை அன்புடனும் கருணையுடனும் தூய்மையுடனும் கண்டு நாம் யார் என்பதை, எவ்வளவு தூரம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை, எவ்வளவு வலியுடன் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்கின்றன. நாம் பாவத்திலும் தவறுகளிலும் சிக்கியிருந்த போதிலும் கூட இயேசுவின் கண்கள் தூரத்தில் இருந்து நம்மை தேடி வந்தன. அவருடைய பார்வை எப்போதும் தூய்மையாகவும் நமக்கு ஆசீர்வாதம் அளிப்பதாகவும் இருக்கிறது. அந்தக் கண்கள் இருளிலும் ஒளியைக் காணும் வல்லமை கொண்டவை. நம்மை உலகம் மறந்தாலும் இயேசு ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் நம்மை நேசிப்பதற்காகவும் நம்மை மீட்பதற்காகவும் தமது உயிரையே கொடுத்தார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல இடைவெளிகளை கடந்து வந்திருக்கலாம். ஏமாற்றங்கள், தோல்விகள், நம்பிக்கை இழப்புகள். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை போலத் தோன்றலாம். ஆனால் இயேசுவின் அழகான கண்கள் உங்களை நோக்குகின்றன. அவை உங்களை வலிமையாக்குகின்றன. அவை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன. அந்தக் கண்கள் உங்கள் உள்ளத்தில் உள்ள அழுத்தங்கள், சோர்வுகள், பயங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றன. நாம் எவ்வளவு தூரம் விலகிச் சென்றிருந்தாலும், தவறான பாதையில் தள்ளப்பட்டிருந்தாலும், அவருடைய கருணை நிறைந்த கண்கள் நம்மை தொடர்ந்து தேடியபடியே இருக்கின்றன. அந்தக் கண்ணோட்டத்தில் பொதிந்திருக்கும் ஆழமான கருணை, நிபந்தனையற்ற அன்பு, எல்லையற்ற பொறுமை மற்றும் நீடித்த சகிப்புத்தன்மை ஆகியவை நம்முடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றியமைக்கும் வல்லமை பெற்றவை. இயேசுவின் இந்த தெய்வீக பார்வை நம்முடைய ஆழமான ஆன்மாவை தொட்டு வலுவான நம்பிக்கையால் நிரப்புகிறது. அவர் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அந்த புனிதமான அங்கீகாரத்தின் மூலமாகவே நமக்கு புதுப்பிக்கப்பட்ட வாழ்வும், அற்புதமான உருமாற்றமும், நிரந்தரமான புதிய வாழ்வும் கிடைக்கப் பெறுகிறது. அது நம்முடைய கடந்த காலத்தைப் பற்றியதல்ல, அவர் நமக்கென வகுத்திருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தைப் பற்றியது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள். பாவிகளாக இருந்தவர்களை அவர் எப்படி தம்முடையவர்களாக பார்த்தார். மரிய மகதலேனா, சக்கேயு, பேதுரு இவர்கள் அனைவரையும் அவருடைய கண்கள் மாற்றின. அந்தக் கண்களில் இருந்த அன்பும் பரிவும் அவர்களை உருமாற்றியது. ஒரு பாவியான பெண் இயேசுவின் காலடியில் விழுந்தபோது அவருடைய கண்கள் அவளது பாவங்களை பார்த்தன. ஆனால் அதே நேரம் அவளது மனதை அறிந்தும் அவளுக்கு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று கருணையுடன் நோக்கின. அந்த பார்வை அவளுக்கு புதிய வாழ்வை திரும்பக் கொண்டு வந்தது. நாம் எப்போது இயேசுவின் பார்வையை உணர்கிறோமோ அந்த நொடியில் நம் வாழ்க்கை திசை மாற்றம் பெறுகிறது. நம் குற்ற உணர்வுகள், மனச்சோர்வுகள், வலிகள் எல்லாம் அவருடைய கண்களில் கரைகின்றன. அவர் நம்மை எப்போதும் புதியவராகவும் தூய்மையானவராகவும் நோக்குகிறார். உலகம் நம்மை பழைய பாவங்களோடு பார்க்கலாம். ஆனால் இயேசு நம்மை நம்பிக்கையுடனும் எதிர்காலத்தின் சிறந்த மனிதராகவும் பார்க்கிறார். இப்பொழுது உங்கள் கண்களை மூடுங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லவற்றையும் கெட்டவற்றையும் எல்லாம் நினைவு கூறுங்கள். நீங்கள் எங்கு தவறிவிட்டீர்களோ, நீங்கள் எங்கு ஏமாற்றப்பட்டீர்களோ அந்த இடங்களை நினைவில் கொள்ளுங்கள். அவ்வளவு நேரமும் இயேசுவின் கண்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருந்தன. அவர் உங்களை ஒருபோதும் தவிர்க்கவில்லை. அவர் உங்கள் மேல் கருணையுடன் நோக்கினார். என் பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்கு புதிய தொடக்கம் தர விரும்புகிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த அழகான தெய்வீக உணர்வு நம்முடைய ஆழமான ஆன்மாவை தொட்டு சிலிர்க்க வைக்கிறது. இயேசுவின் அன்பான கண்கள் நம்மை நோக்கினதால் உள்ளும் புறமுமாக ஒரு அற்புதமான மாற்றம் நம்மில் அரும்புகிறது. இதன் விளைவாக நம் இதயத்தில் வலுவான நம்பிக்கையும் நீடித்த மகிழ்ச்சியும் ஆழ்ந்த சமாதானமும் புதிதாகப் பிறக்கின்றன. நாம் முன்னர் எப்படி இருந்தோம் என்று அவர் ஒருபோதும் கவலை கொள்வதில்லை. மாறாக நாம் இனிமேல் யாராகப் போகிறோம், அவருடைய கிருபையால் என்னவாக உருமாறப் போகிறோம் என்பதே அவருக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அவர் நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி வாழ்வில் உன்னத நிலைக்கு உயர்த்தவே விரும்புகிறார். அவர் தம்முடைய எல்லா நன்மைகளாலும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார்.
நாம் உலகில் பல அன்புகளை பார்த்திருக்கலாம். பெற்றோருடையது, நண்பர்களுடையது, உறவினருடையது. ஆனால் இயேசுவின் அன்பு எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. அவருடைய பார்வையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விதிமுறையும் இல்லை. அவர் நம்மை அப்படியே நம்முடைய குறைபாடுகளுடனும் பலவீனங்களுடனும் முழுமையாக நேசிக்கிறார். அந்த பார்வையின் மூலம் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம், புதுப்பிக்கப்படுகிறோம். இயேசுவின் அழகான கண்கள் இன்றும் உங்களை தேடிக் கொண்டிருக்கின்றன. அவை உங்களை துக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் மீட்க அழைக்கின்றன. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படையுங்கள். உங்கள் வருங்காலத்திற்கும் உங்கள் கனவுகளுக்கும் உங்கள் குறைகள் மற்றும் பயங்களுக்கும் அவர் தலைவராக இருக்க அனுமதியுங்கள். அவர் உங்களை தொடர்ந்து நேசிக்கிறார், உங்களை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டார். அவருடைய கண்களில் நீங்கள் ஒரு பொக்கிஷம். அவர் உங்கள் பெயரைச் சொல்லி அழைக்கிறார். உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதாலே என் வாழ்க்கை இன்று மாற்றம் பெற்றது என்று நீங்களும் சொல்லும் அந்த அனுபவம் இன்றும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடும். அவர் உங்களை அழைக்கிறார், உங்கள் இதயத்தை வாசிக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், உங்கள் குற்ற உணர்வுகளை நீக்குகிறார், உங்கள் வாழ்வில் புதிய ஒளியை ஊட்டுகிறார். நீங்கள் இந்த உலகில் எவ்வளவு தூரம் அலைந்து சென்றிருந்தாலும், எத்தனை பாவங்களில் விழுந்து சோர்ந்திருந்தாலும், இயேசுவின் கண்கள் உங்களை அன்புடன் நேசிக்கத் துடித்துக் கொண்டிருக்கின்றன. அவர் உங்கள் குறைகளை அல்ல, உங்கள் மீட்பையே பார்க்கிறார். உங்களை ஒரு புதிய மனிதராக முழுவதுமாக மாற்ற அவர் விரும்புகிறார். உங்கள் கடந்த காலத்தின் சுமைகளை மறந்துவிட்டு மகிழ்ச்சியுடனும் புத்துணர்ச்சியுடனும் புதிய உயிர் பூரிப்புடனும் எதிர்காலத்தை நோக்கி வாழ அவர் அன்புடன் அழைக்கிறார். இயேசுவின் அழகான கண்கள் உங்கள் வாழ்வை இன்று மாற்றட்டும். அவருடைய அன்பும் கருணையும் பொறுமையும் உங்கள் வாழ்வை நிரப்பட்டும். இந்த தியானம், நீங்கள் குறிப்பிடும் பொருள், செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையட்டும். நீங்கள் தனிமையை உணர்ந்திருந்தாலும் கூட இனி ஒருபோதும் அந்த உணர்வு உங்களுக்குள் வராது. ஏனெனில் இயேசுவின் கண்கள் எப்போதும் உங்களை பார்க்கின்றன, உங்களை நேசிக்கின்றன, உங்களை பாதுகாக்கின்றன. நீங்கள் இந்த தியானத்தை காணும் ஒவ்வொரு நொடியிலும் இயேசுவின் அழகான கண்கள் உங்களை நேரடியாக பார்த்து, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் பிள்ளை என்று சொல்லுகின்றன. அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை ஆழமாகத் தொட்டுவிடும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த புனித பார்வை உங்களை வழிநடத்தட்டும். உங்கள் பயங்கள், கவலைகள், குற்ற உணர்வுகள் அனைத்தும் அவருடைய பார்வையில் கரைந்து புதிய நம்பிக்கையுடனும் புதிய மகிழ்ச்சியுடனும் புதிய வாழ்வுடனும் நீங்கள் நாளை நோக்கி நடந்து செல்லட்டும். உம்முடைய அழகான கண்கள் என்னைக் கண்டதாலே என் வாழ்க்கை இன்று ஆழமான முழுமையான மாற்றம் பெற்றது. அந்த புனிதமான பார்வை அளித்த உருமாற்றம் இன்றும் உங்களுடைய வாழ்விலும் நிகழட்டும். இயேசுவின் நித்திய அன்பும் குறைவில்லாத ஆசீர்வாதமும் ஆழ்ந்த தெய்வீக சமாதானமும் உங்கள் இதயத்திலும் உங்கள் குடும்பத்திலும் நிரம்பி வழியட்டும்.